இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைக்கி நாம் இறை வார்த்தையின் வல்லமை, அந்த ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இறை வார்த்தை வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, நம்மளை மனத்தை மாற்றும் சக்தி உடையது, எல்லாமே உயிரை கொடுக்கும் வல்லமை உள்ளது. அந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தையாலே உலகம் உண்டானதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்ல இந்த உலகம் உண்டானது. முதல்ல இந்த உலகம் இருண்டு போயிருந்தது. ஆண்டவர் ஒளி உண்டாகுகனாரு, ஒளி உண்டாச்சு. அதுக்கப்புறம் விண்ணுலகம் மண்ணுலகம் உண்டாகுக அப்படின்னாரு, விண்ணுலகம் உண்டாச்சு, மண்ணுலகம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், மண்ணுலகத்தை நிலம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நிலத்தில் வாழும் கால்நடைகள், காட்டு விலங்குகள், ஊர்வன பரப்பன எல்லாவற்றையுமே அவர் படைத்தார். அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் விளையும் புல்கள், மரம், செடி, கொடி எல்லாவற்றையுமே அந்த ஒரு வார்த்தையாலேயே படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நாம் வேத புத்தகத்தில் படிக்கிறோம். தொடக்க நூல் 1 அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். அப்போ இந்த மாதிரி வல்லமை நிறைந்த வார்த்தையை இப்போ நம்ம தியானிப்போம். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வசனங்களை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் ஒரு இறைவாக்கினர். அவர் ஆண்டவர் அவரை பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் எங்கே இறைவாக்கு சொல்கிறாரோ அங்கே போய் அவர் சொல்லிட்டு வருவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு வருவார். அதே போல் ஒரு நாள் ஆண்டவர் அவர் மேலே ஆண்டவரின் ஆற்றல் அவர் மேல் இறங்கி அவரை பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு நிப்பாட்டுறாரு. அந்த பள்ளத்தாக்கில் பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பெரிய பள்ளத்தாக்கில் நிறைய எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், மக்கி போன எலும்புகள் மிகுதியாக நிறைய கிடக்குது. அப்போ அதை ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கை சுற்றி அவரை காமிச்சிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இறைவாக்கினர் சொல்கிறாரு, ஆண்டவரே அது உமக்குத்தான் தெரியும், உமக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த உலர்ந்த எலும்புக்கு, இந்த மக்கி போன எலும்புக்கு நீ இறைவாக்கு உரை. நீ இறை வார்த்தை உரைக்க அவைகளுக்கு மூச்சு வரும், எல்லாமே வந்துடும், சதை வரும், நரம்பு வரும், தோல் மூடும், எல்லாமே வரும். நீ நான் சொன்ன பிரகாரம் இறைவாக்கு உரை அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை. உலர்ந்த எலும்புகளே, மக்கிப்போன எலும்புகளே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிக்கும்போது நல்லா கவனிங்க, எலும்புகள் ஒன்றோட ஒன்று உராயும் சத்தம் கேட்குது. அவர் உடனே அந்த பள்ளத்தாக்கை குனிஞ்சு பார்க்குறாரு. குனிஞ்சு பார்க்கும்போது அந்த எலும்புகள் எல்லாம் அந்த எந்த உடம்புக்கு உரியதோ அந்த உடம்புல போய் ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் நரம்புகள் உண்டாகுது, சதைகள் உண்டாகுது, தோல் அதில் மூடுது. அதுக்கப்புறம் உயிர் மூச்சு மட்டும் அதுக்கு வரல. உடனே இறைவாக்கினார் ஆண்டவரே நீர் சொன்னது போல் எல்லாம் வந்துருச்சு, ஆனால் உயிர் மூச்சு என்ன வரல அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, உயிர் மூச்சு வருவதற்கு நீ இறைவாக்குரை அப்படிங்கிறார். உடனே அவர் உயிர் மூச்சு வர்றதுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி இறைவாக்கு உரைக்கிறார். உடனே பாருங்கள், அந்த உயிர் மூச்சு உள்ளே போய் எல்லா அந்த சடலங்களும் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றது என்று நாம் படிக்கிறோம். பாருங்கள், எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு 10வது வசனத்தை படிக்கிறோம். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு குறைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். பாருங்கள், படைத்திரள்னா
100-200 பேர் நிற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நாட்டில் இருந்து அடுத்த நாட்டுக்கு படையெடுக்க போகும்போது போர் வீரர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் அவங்களுடைய நாட்டினுடைய ஸ்ட்ரென்த்து தெரியும், அதனுடைய வல்லமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 20,000ன்னு சொல்லிட்டு படை வீரர்களை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி பாருங்கள், இங்கே எப்படின்னா மாபெரும் படைத்திரள் போல் நின்றார்கள் பாருங்கள். அது பூரா அந்த இஸ்ரேல் மக்கள் தான். அவங்க கொஞ்சம் வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புவார், அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி போரில் மாண்டவங்க இப்போ அவங்களுக்கு உயிர் கொடுத்து, நானே ஆண்டவர் என்பதை என்னுடைய வார்த்தையினாலேயே நான் உங்களுக்கு உயிர் கொடுத்தேங்கிறத நீங்கள் நம்பி நான் தான் உண்மையான தெய்வங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா படிப்போம், படித்து தியானிப்போம். இதே போல் அந்த மக்கி போன எலும்புக்கு உயிர் கொடுத்த தேவன் நமக்கும், நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் வாழ்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை செத்த வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க படிக்க ஆண்டவர் நமக்கு நல்ல உயிர் மூச்சும் நல்ல உடல் நலமும் நல்ல உயிருள்ள வாழ்க்கையும் கொடுத்து நம்மளை உயர வைப்பார். இப்போ அடுத்து லூக்கா நற்செய்தியில் 19ஆம் அதிகாரம் 1-10 நம்ம தியானிக்க போகிறோம். இது சக்கேயுவை பற்றி. சக்கேயு ஒரு வரி தண்டுபவர். முதல்ல நம்ம வரி தண்டுபவர்னா எப்படிப்பட்டவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். வரி தண்டுபவர்னாக்கா இவங்க ரோமையர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க. 300 500 தான் வாங்கணும் வரி அப்படின்னாக்க இவங்க போய் இஷ்டத்துக்கு வரியை தண்டுவாங்க. வரி தண்டுவாங்கன்னாக்க 1000 2000 5000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடூரமாக வாங்குவாங்க. கொடுக்க முடியாதவங்களை ரொம்ப சித்திரவதை செய்வாங்க. இன்னும் பாருங்கள், அந்த ஏழை எளிய மக்களை ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க. அவங்களுக்கு கொடுக்க அந்த பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் புகுந்து அவங்கள்ட்ட இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்னும் விதவைகளை இன்னும் அவங்க ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அந்த விதவை பெண்ணுக்கு அந்த பொருளுக்கூட கொடுக்க இல்லை அப்படின்னாக்க அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்தி அந்த வீட்டை கூட அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான மனிதர்கள்னு வைங்க. அதனால் அவங்கள ஒரு பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் சமுதாயத்தில் இந்த வரித்தண்டர்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட எந்த பேச்சு வார்த்தை, எந்த தொடர்பு, எந்த டச்சுமே அவங்க வச்சுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க எந்த தொடர்புமே இல்லாமல் ஒரு அமைதியற்ற வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, யார்கிட்டையும் பேசாமல் இப்படி யாரும் வராமல் அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுக்கு? ஆனால் இவர் அந்த ஊரிலே பெரிய செல்வந்தர். செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? மன அமைதி இல்லை, மன மகிழ்ச்சி கிடையாது. அப்பேற்பட்ட அவர் நல்லா கவனிங்க, ஒரு நாள் இயேசுவை பார்க்கணுன்னு அவருக்கு ஒரு ஆவல் இருந்திருக்கு. இயேசுவை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கிறாரு, இயேசுவை நான் எப்படி பார்க்கணுன்ட்டு. அதே போல் இவர் அந்த எரிகோ பட்டணத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அதே போல் இயேசு அன்னைக்கு எரிகோ பட்டணத்தில் அந்த சாலை வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை அவர் தெரிஞ்சு எப்படியும் இயேசுவை நான் பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஒரே கூட்டமாக இருக்கவும், ஐயோ இந்த கூட்டத்தில் நம்ம இயேசுவை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அவர் கொஞ்சம் குட்டையாகவும் இருந்தார், குள்ளமாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவரை இயேசு போகிற சாலை ஓரத்தில் இருக்கிற ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறாரு. உட்காந்து ஆண்டவரை அவளோடு தேடி போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆவல். அவர் இவ்வளோ தூரம் இருந்தால் கூட அந்த இயேசுவை அவளோடு தேடி பார்க்க போகிறாரு. போய் உட்காந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கார். அந்த வழியாக ஆண்டவர் வரும்போது பாருங்கள், 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். 4ஆம் வசனத்துலேருந்து நான் படித்து சொல்கிறேன். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம்,
சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். பாருங்க, எல்லாரும் பாவி, ஒரு கொடூரமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச அந்த அவர் வீட்டுக்கு அவர் நான் வாரேன்னு கூட சொல்லலை. பாருங்க, நான் வந்து தங்க வேண்டுங்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு பாருங்க, அவர் பேரை வேற சொல்லி கூப்பிடுறாரு. அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் வா, விரைவாய் வா, நான் உன் வீட்டுக்கு இப்போ வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவர் பாருங்க விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். நல்லா கவனிக்க, இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும். அவர் இயேசுவை பார்த்த உடனேயே அவருக்கு ஒரு மனமாற்றம் உண்டாகுது. அதிலையும் இயேசுவனுடைய வார்த்தையை கேட்ட உடனேயே நம்ம வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற அந்த வார்த்தை பாருங்கள், அவர் நெஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. அந்த நெஞ்சுக்குள்ளே போகவும் அவர் மனசுக்குள்ளே இருந்த, உள்ளத்தில் இருந்த தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள் எல்லாமே இறக்கி போட்டுட்டு அந்த மரத்துலேருந்து அவர் இறங்கி வராரு. இறங்கி வந்ததுனால தான் அவர் விரைவாக இறங்கி வந்து, அவரும் விரைவாக இறங்கி ஒடியாடுறாரு. வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறாரு. பாருங்கள், அவர் ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்த மனிதனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவருடைய அந்த இரக்க பார்வை, அவருடைய செய்கை, அந்த சொல் அவரை பாருங்கள் அவ்வளவு கொடூரமான மனிதனை அந்த ஒரு நிமிஷத்தில் மாற்றிருச்சு. இந்த அவருக்கு மனமாற்றத்தை கொடுத்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவரோடு வந்த யாவரும் எல்லாரும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், எல்லாருமே, ஐயோ இவர் ஒரு கொடூரமான மனுஷன், பாவி, இவர் வீட்டில் போய் தங்க போகிறாருன்ட்டு அவங்கெல்லாம் முணுமுணுன்னு பேசி பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளே போகவும் மனமாற்றம் அடைஞ்சதை அதை அப்படியே அதை செயலாக்குறாரு. அந்த வார்த்தையை உள்ளே வாங்குறாரு, அதை வாழ்வாக்குறாரு, அதை உடனே செயலாக்குறாரு. பாருங்கள், சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். பாருங்கள், உடனே அவருக்கு மனமாற்றம் வந்துடுது. மனமாற்றம் வந்ததோட அவர் அந்த மனமாற்றத்தை செயலாக்குறாரு. நான் இப்படி அடாபடியாக சம்பாரித்தது, ஏழைகள்கிட்ட வயிற்றில் அடித்து எடுத்தது எல்லாத்தையுமே நான் 4 மடங்காக போய் அந்த மக்களுக்கு கொடுத்துட்றேன். இன்னும் பாருங்கள், எவ்வளவு நான் அடாபடித்தனம் செஞ்சேன், எல்லாத்தையுமே நான் செஞ்சிடப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த அந்த தீய செயல்களையும் அவருடைய தீய எண்ணங்களையும் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் பாருங்கள், அவர் அந்த நிமிஷமே எல்லாத்தையுமே செஞ்சிடறாரு. எனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்றப்பா, ஏசப்பா, நீங்கள் எனக்கு ஒருவர் மட்டும் எனக்கு போதும், வார்த்தை எனக்கு போதும், நீங்கள் என் வீட்டில் தங்கணும்னு சொன்னீங்க, என் உள்ளத்தில் தங்கியிருக்கிறீங்க, என் இல்லத்தில் தங்கியிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லி ஆண்டவருக்குள்ளே நேரையே அதை செயலில் காமிக்கிறார். உடனே இயேசு பாருங்கள், இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. பாருங்கள், மீட்பு உண்டாயிற்றுன்னா அந்த வீடு எப்படி பாலடைஞ்சு போய் இருண்டு போய் கடந்திருக்கு பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக இவர் செய்த பாவத்தால் அவர் சம்பாதிச்ச அந்த சம்பாத்தியம், ஆனால் ஊரில் இவர் பெரிய செல்வந்தராக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை, வீட்டில் ஒரு ஒளி கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த வீட்டுக்கே அவர் உள்ளத்துக்கும் மீட்பு, வீட்டுக்கும் மீட்பு. பாருங்கள், அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்குது. நாமும் அவருடைய வார்த்தையை படிப்போம். இதே போல் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்று நம்ம என்னைக்கு மனம் மாறுறோமோ, நம்மளுடைய தீய செயல்கள், நம்மளுடைய சிந்தனைகள்
நம்மளுடைய பேச்சுக்கள் எல்லாமே இந்த கோபம், சீற்றம், பொய் பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி இழிவாக பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னும் நம்ம அடாபடியானாக்கா நம்ம சொல்ல முடியாது. உழைக்கிற நம்ம உழைப்பின் பயனை நம்ம பெறணும். உழைக்கிற காசு, அந்த செல்வங்கள், பொருள்கள் தான் நமக்கு எப்போதுமே நிலைத்து நிற்கும். மற்றபடி நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம சம்பாதிக்கிற பொருள்களோ இந்த இட சம்பந்தமோ எதுவோ நமக்கு அதெல்லாம் நிலைக்குமாங்கிறது தெரியாது. நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடி நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு நமக்கு செல்வங்களை கொடுப்பார். பாருங்கள், 128 திருப்பாடலில் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். நீ உழைப்பின் பயனை நீர் உண்பாய், நீ உழைப்பின் பயணத்தை நீ உண்பாய், நீ நற்பேரும் நலமும் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். நம்ம அதனால் நல்ல நமக்கு உடல் உள்ள ஆன்மநலத்தை கொடுப்பாரு. நம்ம நிறைய சம்பாதிப்போம். இன்னும் நமக்குள்ள அந்த கோபம், தாபம், அந்த பிறரை பற்றி இழிவாக பேசுகிறது எல்லாருமே கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நாம் எந்த காரணத்தை முன்னிட்டு இழிவாக பேசவோ நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நம்ம அதனால் நம்ம இறை வார்த்தையை உங்களை எல்லாரையுமே ரொம்ப பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். இறை வார்த்தையை எடுங்க, நல்லா டைம் ஒதுக்குங்க, நல்லா படிங்க, சத்தமாக படிங்க. வீட்டில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ குடும்பமாக உட்காந்து படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு தான் டைம் கிடச்சிருக்குதுனாக்கும் ஒருத்தர் கூட அந்த வீட்டில் உட்காந்து நல்லா இறைவார்த்தையை படிங்க. நீங்கள் படிக்க படிக்க அந்த வீட்டில் எல்லா பொருட்களும் கேட்கும். பாருங்கள், அந்த மக்கி போன எலும்பு கேட்டு உயிர் பெற்றுச்சுனாக்கா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருள்களும் கேட்கும். நம்ம வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை, ஒரே இருண்ட மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் என்கிட்ட வந்து ரொம்ப பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நல்ல ஒளியான தேவனுடைய வார்த்தையை நல்லா படிங்க, அந்த வீடு ஒளி பெறும். நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வெற்றி பெறுவீங்க. எல்லாருமே வீட்டில் உட்காந்து நல்ல அந்த இறைவார்த்தையை நல்லா சத்தமாக படிங்க. சத்தமாக படித்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் கேட்கட்டும். கேட்டு கண்டிப்பாக அதுக்கும் உயிர் வரும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே இந்த தீய சக்திக்கு பிடிக்காது. எங்கே மூளை முடுக்கில் தீய சக்தி இருந்தால் கூட ஓடி போயிடும். பாருங்கள், நம்ம வீடு பிரகாசமாக இருக்கும். நல்லா படிங்க. நான் தான் உங்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப கேட்குறது, ஆண்டவருடைய இறை வார்த்தையை படிங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பாருங்கள், இது திருப்பாடல் 1ஆம் அதிகாரத்தில் முதல் திருப்பாடல், நற்பேர் பெற்றோர். நற்பேர் பெற்றோர் யாருன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த திருப்பாடல் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா படித்து நல்லா தியானிங்க. பாருங்கள், அதில் 2, 3 நம்ம படிக்க போகிறோம். அவர் ஆண்டவரின் சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது பாருங்கள், அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். நாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பாருங்கள், நான் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே தடையாக ஆகுது அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி ஆண்டவருடைய சட்டங்கள், ஆண்டவருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே ஆண்டவர் துணை நின்று நம்ம என்ன காரியம் எடுத்தாலும் அவர் நம்மோடு துணை நின்று நமக்கு வெற்றியை தருவார். இன்னுமாக பாருங்கள், அந்த விடுதலை பயணத்தில் 20:6 நல்லா நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடித்து அவரை நம்ம முழுமையாய் அன்பு செய்யும்போது அவர் பாருங்கள், 1000 தலைமுறைக்கும் உனக்கு நான் பேரன்பு காட்டுவேன்னு சொல்கிறார். பேரன்பு, அன்பு கூட இல்லை, பேரன்பு காட்டுவேங்கிறார். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, பேத்திங்க எல்லாம் தலைமுறையாக 1000 தலைமுறைக்கு பாருங்கள் அவர் பேரன்பை காட்டுவேன்னு சொல்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது. நாம் வந்து அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கணும். பிறருடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. பிறர் பொருளை நீ விரும்பாதேங்கிறது ஆண்டவருடைய கட்டளையில் ஒரு கட்டளை. அதனால் நம்மளுடைய உழைப்பு நமக்கு அவர் உழைக்கிறதுக்கு இன்னும் நல்லா உடல் உள்ள ஆன்ம நலனை கொடுப்பாரு. இன்னும் நம்ம நிறைய உழைப்போம். நம்மளுக்கு உழைப்பின் அந்த பயனை இன்னும் பெருக வைப்பார். நம்ம நல்லா வாழ்வோம், நலமுடன் வாழ்வோம்.
பெருகி வாழ்வோம். இன்னுமாக அந்த 119 திருப்பாடலில் பாருங்கள், 119 திருப்பாடல் எல்லா திருப்பாடல்லையும் பெரிய திருப்பாடல். நீங்கள் அது வந்து என்னன்னாக்கா ஆண்டவருடைய திருச்சட்டம் அப்படின்னே ஹெட்டிங் போட்டிருக்கோம். ஆண்டவருடைய திருச்சட்டம், அந்த திருச்சட்டத்தின் ஒளி, திருச்சட்டத்தின் பயன்கள் அப்படின்னு சாப்டராக கொடுத்துருக்கோம். அதை எல்லாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஒரு சாப்டராக படித்து தியானிங்க. அது பாருங்கள், அது 176 வசனம் கொண்டது பெரிய திருப்பாடல். அதுதான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நல்லா தியானிங்க. இப்போ நம்ம வந்து 119 105வது வசனத்தை படிப்போம். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. பாருங்கள், நம்முடைய காலடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம. அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்து இதை நீங்கள் நல்லா படிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க படிக்க சிலர் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லைம்மா, இன்னும் நான் வந்து எனக்கு தூக்கம் வருது எடுத்தா, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்துட்டார். எப்படி நடக்கணும் போகணுங்கிறத நமக்கு கொடுத்துட்டார். நம்ம படித்து அதன்படி வாழ்வாக்கி நம்ம செயலாக்கும்போது நமக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாமே பாருங்கள். சக்கேயுக்கு உடனே இன்றே கொடுப்பாரு. இன்றே நம்ம மனம் மாற்ற உள்ளவர்களாக மனம் மாறி ஆண்டவருடைய வார்த்தையை படித்து தியானித்து அதை செயலாக்கி வாழ்வாக்கணும். முதல்ல வாழ்வாக்கி செயலாக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கொடுப்பார். அவரை நம்புவோம், அவரை பற்றி கொள்வோம். பாருங்கள், நம்முடைய காலடிக்கு அவருடைய வாக்கே விளக்கு, அவருடைய வார்த்தை தான், வார்த்தையாகிய தேவன் தான் நமக்கு எல்லாமே. என் பாதைக்கு ஒளியும் அவரே. அந்த ஒளி, அந்த வார்த்தை வந்து ஒளி, வார்த்தை தான் இயேசு. இயேசு வந்து நான் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறேங்கிறாரு. அந்த ஒளியான தேவனை, அந்த வார்த்தையை நல்லா பற்றி கொள்வோம். அவர் கரங்களை பற்றி கொள்வோம். அவரோடு நடப்போம். அவர் வழி செல்வோம். அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்று நாமும் குடும்பத்தில் நல்ல அமைதியோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு, இயேசுவோடு நம்ம வாழ்வோம். ஆமேன். நன்றி, வணக்கம்.